சௌபர்ணிகா என்ற அந்த 2 மாடி வீட்டின் பெயர் போலவே அதன் கடந்த காலமும் ஐஸ்வர்யமும் ஒளியும் நிறைந்ததாக இருந்தது. ஓய்வு பெற்ற மலையாள ஆசிரியை சாரதா மற்றும் கணக்கு வாத்தியாராக இருந்த அவரது கணவர் ராகவன் ஆகியோரின் உலகம் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் அடங்கவில்லை. அது பிரபஞ்சத்தைப் போல பறந்திருந்தது. அதிகாலையில் முற்றத்தில் உள்ள பவளமல்லி பூக்களின் மனத்துடன் ராகவனின் மெல்லிய குரலில் ஒலிக்கும் வேத மந்திரங்கள் அந்த வீட்டை எழுப்பின. சமையல் அறையிலிருந்து சாரதா முணுமுணுக்கும் பழைய திரைப்பட பாடல்களில் கடும் தேநீரின் மனம் வீசியது. அவர்களின் சிரிப்பும் விவாதங்களும் அன்பும் சௌபர்ணிகாவின் ஒவ்வொரு மண் துகளிலும் கலந்திருந்தன. வராண்டாவில் உள்ள சாய்வு நாற்காலியில் அமர்ந்த அவர்கள் உலக விஷயங்களைப் பற்றி விவாதித்தார்கள். செய்தித்தாள்களில் வரும் செய்திகளை அலசி ஆராய்ந்தார்கள். அண்டை வீட்டு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ரோஜா செடிக்கும் மார்க்கெட்டிற்கும் அவர்களுக்குள் பெயர்கள் இருந்தன. பிள்ளைகளான மனுவும் மீராவும் அந்த முற்றத்தில் உள்ள மாமரத்தின் அடியில் ஓடி விளையாடியும் மண்சோறு செய்தும் வளர்ந்தார்கள். காலம் எவ்வளவு அழிக்க முயன்றாலும் அழியாத நினைவுகளின் ஒரு பெரிய புத்தகமாக சாரதா அம்மாவுக்கு அந்த வீடு இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக வந்த ஒரு மாரடைப்பில் ராகவன் விடை பெற்றதும் அந்த புத்தகத்தின் வண்ணமயமான பக்கங்கள் ஒவ்வொன்றாக புரண்டன. வீட்டின் ஆன்மா தொலைந்து போனது போல ஆனது. பிள்ளைகள் படித்து உயர்ந்த வேலைகள் பெற்று புதிய கூடுகளை தேடி கண்டங்கள் தாண்டி பறந்து சென்றனர். கனடாவில் உள்ள மகன் மனு மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள மகள் மீராவின் திரையில் தெரியும் சிரிப்புகளுக்கு இடையிலான தருணங்களைத் தவிர சௌபர்ணிகாவின் சுவர்களுக்குள் உறைந்த மௌனம் சூழ்ந்திருந்தது. ராகவனின் சாய்வு நாற்காலி காலியாக கிடந்தது. அவர் படித்த புத்தகங்களில் தூசி படிந்தது. மேல் மாடியில் உள்ள அறைகள் பூட்டி கிடப்பதை பார்க்கும்போதெல்லாம் அவர்களின் நெஞ்சில் ஒரு வெளுமை கல்லை போல அமர்ந்தது. மனுவின் அறையில் இருந்த கிரிக்கெட் மட்டையும் மீராவின் அறையில் இருந்த பொம்மைகளும் அவர்களை பார்த்து கேலி செய்வது போல் தோன்றியது. அந்த வெறுமையின் பாரத்தை தாங்க முடியாமல் போனபோதுதான் மேல்மாடியை வாடகைக்கு விட்டால் என்ன என்ற எண்ணம் முளைத்தது. அது ஒரு நிதி தேவையாக இருக்கவில்லை. அது அவர்களின் உயிர் வாழ்வதற்கான ஒரு வழியாக இருந்தது. ஆள் நடமாட்டமில்லாத வீடு சீக்கிரம் பாழடைந்துவிடும் என்ற காரணத்தை அவர்கள் சுயமாக கண்டுபிடித்தார்கள். அன்று இரவு பிள்ளைகளிடம் காணொளி அழைப்பில் பேசும்போது அவர்கள் அந்த விஷயத்தை தயக்கத்துடன் முன்வைத்தார்கள். பிள்ளைகளே, மேல்மாடி சும்மாதானே பூட்டி கிடக்கு. யாராவது பசங்க வாடகைக்கு கேட்டா கொடுத்தா என்ன? வீட்டுக்கு ஒரு நடமாட்டமாவது இருக்குமே. ஒரு கண மௌனத்திற்கு பிறகு மனு சொன்னான், அம்மாவுக்கு சிரமம் இல்லைன்னா கொடுத்துடுங்க. அம்மா தனியா இருக்கீங்களேன்னு நினைக்கும்போது எங்களுக்கு இங்க நிம்மதியே இல்லை. ஆமாம்மா, அம்மாவுக்கு ஒரு துணையா இருக்குமே. ஏதாவது அவசரம்னா ஓடி வர ஆள் இருப்பது நல்லது தானே. மீராவின் வார்த்தைகளில் நிம்மதி தெரிந்தது. அந்த அக்கறையான வார்த்தைகளை கேட்டபோது அவர்களின் கண்கள் கலங்கின. அந்த முடிவு உறுதியானது. சௌபர்ணிகாவின் வெற்று சுவர்களுக்குள் புதிய சத்தங்களை வரவேற்க சாரதா அம்மா மனதளவில் தயாரானார்கள். அப்படித்தான் அருண், விஷ்ணு மற்றும் ஜோயல் சௌபர்ணிகாவின் மேல் மாடிக்கு குடியிருப்பவர்களாக வந்தார்கள். நகரத்தில் உள்ள ஐடி பார்க்கில் வேலை செய்யும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்ட 3 நண்பர்கள். எப்போதும் சத்தமாக இருக்கும் நகர வாழ்க்கையிலிருந்து விலகி அமைதியான ஒரு இடத்தை தேடியவர்களுக்கு சௌபர்ணிகா ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அருண் அவர்களில் மூத்தவன். முதிர்ச்சியும் கௌரவமும் நிறைந்த பேச்சு, காரியங்களை சரியாக செய்யும் குணம். விஷ்ணு நேர்மாறாக இருந்தான். எப்போதும் சிரித்தும் விளையாடியும் பேசும், யாரையும் எளிதில் கவரும் ஒரு கலகலப்பானவன். ஜோயல் அதிகம் பேசாத, புத்தகங்களும் சினிமாக்களும் உலகில் வாழும் ஒரு அமைதியானவன். ஆரம்பத்தில் அது ஒரு வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையிலான முற்றிலும் முறையான உறவாக இருந்தது. பார்க்கும்போது ஒரு புன்னகை, தேவைப்பட்டால் என்ன விசேஷம் என்ற கேள்வி, அதில் அடங்கியிருந்தது அந்த உறவு. ஆனால் சாரதா அம்மாவின் உள்ளில் இருந்த தாய் மனதுக்கு அதிக காலம் அந்த இடைவெளியை பேண முடியவில்லை. இரவு தாமதமாக ஆன்லைனில் ஆர்டர் செய்த உணவை சாப்பிடும் இளைஞர்களை பார்க்கும்போதெல்லாம் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளின் நினைவு வரும். மனுவும் நண்பர்களும் முன்பு இதுபோல கூச்சலிட்டு வீட்டில் கூடியிருந்ததும், நடு இரவில் பசிக்கிறது என்று சொல்லி சமையலறையில் புகுந்து இருந்த எல்லாம் எடுத்து சாப்பிட்டதும் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை சாரதா அம்மா தனக்காக தோசையும் சாம்பாரும் செய்யும்போது இயல்பாகவே 4 தோசைகள் அதிகமாக சுட்டார்கள். ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் மாடிக்கு சென்றார்கள். கதவை தட்டிய போது தூக்க கலக்கமான கண்களுடன் விஷ்ணு வெளியே வந்தான். அம்மா, என்ன காலையிலேயே? பிள்ளைகளே, இதை சாப்பிட்டு விட்டு போங்க. வெளியிலிருந்து எப்போதும் சாப்பிடுவது உடம்புக்கு நல்லதில்லை. விடுமுறை நாள் இல்லையா, எழுந்திருக்க தாமதமாகும் என்று நினைத்தேன் என்று ஒரு புன்னகையுடன் அவர்கள் பாத்திரத்தை நீட்டினார்கள். அந்த அன்பிற்கு முன்னால் அவர்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அந்த தோசைக்கு அவர்களின் அம்மாக்களின் கைப்பக்குவத்தின் ருசி இருந்தது. அது ஒரு தொடக்கமாக இருந்தது. மெல்ல மெல்ல சாரதா அம்மா அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினார். காலையில் வேலைக்கு செல்லும்போது அவர்களுக்கு தேநீரும் பலகாரமும் தயார் செய்து வைத்தார். இரவில் குழம்புகள் மீதம் இருந்தால் அவர்களுக்காக பகிர்ந்து கொண்டார்.
பதிலுக்கு அவர்கள் விடுமுறை நாட்களில் சாரதா அம்மாவுடன் சேர்ந்து கொண்டார்கள். தோட்டத்தில் உள்ள காய்ந்த வாழை இலைகளை வெட்டவும், பூந்தோட்டத்தில் புதிய செடிகளுக்கு குழி எடுக்கவும், சந்தையிலிருந்து பொருட்கள் வாங்கி வரவும் அவர்கள் முன்வந்தார்கள். மாலை வேளைகளில் வராண்டாவில் அமர்ந்து அவர்கள் தங்கள் வேலை, எதிர்காலம், கனவுகள் பற்றிய கதைகளை சொல்லும்போது சாரதா அம்மா தன் பிள்ளைகளின் குழந்தை பருவம் பற்றியும் ராகவனுடன் இருந்த நல்ல நினைவுகள் பற்றியும் உணர்ச்சி வசமாக பேசினார். அருணின் கௌரவமான குணத்தில் அவர்கள் தன் கணவரை கண்டார்கள். விஷ்ணுவின் நகைச்சுவைகளில் மகன் மனுவை நினைத்தார்கள். ஜோயலின் புத்தக பிரியத்தில் அவர்கள் பழைய ஆசிரியையானார்கள். சௌபர்ணிகா மீண்டும் சிரிப்பாலும் சந்தோஷத்தாலும் நிறைந்தது. பூட்டி கிடந்த அறைகளுக்கு உயிர் வந்தது. சாரதா அம்மாவின் தனிமையின் சுவர்களை அவர்கள் அன்பால் தகர்த்தார்கள். அது ஒரு தெளிவான சனிக்கிழமை. வானத்தில் மேகக்கூட்டங்கள் இல்லாமல் சூரியன் சிரித்தான். வழக்கம்போல தோட்டத்தில் உள்ள தென்னையிலிருந்து தேங்காய் பறிக்க ராஜன் வந்திருந்தான். ராஜன் பல வருடங்களாக அந்த வீட்டில் உதவியாளனாக இருந்தான். சாரதா அம்மாவை தன் சொந்த தாயைப் போல அவன் பார்த்தான். ராகவன் அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். தென்னை மரத்தில் ஏறும்போது ஜாக்கிரதை ராஜா என்று கீழே இருந்த அம்மா கூப்பிடுவது அவனுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. மதிய உணவு முடிந்ததும் அருண், விஷ்ணு, ஜோயல் தங்கள் அறையில் ஒரு புதிய சினிமாவை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். கீழே சமையல் அறையில் சாரதா அம்மா அவர்களுக்காக ஆவி பறக்கும் இலை அடையும் ஏலக்காய் போட்ட தேநீரும் தயார் செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு அடையும் மடிக்கும்போதும் அவர்களின் உதடுகளில் ஒரு புன்னகை இருந்தது. பாவம், பிள்ளைகள் நாட்டை விட்டு வீட்டை விட்டு வந்து கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் மனதில் நினைத்து கொண்டார்கள். தேநீரும் பலகாரமும் ஒரு ஸ்டீல் கட்டில் வைத்துக்கொண்டு அவர்கள் படிகள் ஏறினார்கள். பிள்ளைகளே, கதவை திறங்க என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் கதவை மெதுவாக தட்டினார்கள். அருண் கதவை திறந்ததும் சிரித்துக்கொண்டே பலகாரத்தட்டுடன் உள்ளே நுழைந்த சாரதா அம்மாவிற்கு திடீரென்று ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. தலை பாரமானது. கண்களில் இருள் சூழ்வது போல் இருந்தது. நெஞ்சின் இடதுபுறத்தில் ஒரு ஊசி முனையால் குத்துவது போன்ற வலி. பார்வை மங்கி உடல் வியர்த்தது. கையில் இருந்த ஸ்டீல் பாத்திரம் டம் என்ற உரத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. இலையடிகள் தரையில் சிதறின. நெஞ்சில் கை வைத்து ஐயோ என் நெஞ்சு என்ற ஒரு மெல்லிய முனகளுடன் அவர்கள் முன்னால் சாய்ந்து தரையில் சரிந்து விழுந்தார்கள். அந்த இளைஞர்கள் ஒரு கணம் திகைத்து நின்றார்கள். அவர்களின் சிரிப்பு மறைந்து முகத்தில் பயம் சூழ்ந்தது. என்ன நடந்தது என்று புரிந்து கொள்வதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. சட்டென்று அருண் சுயநினைவிற்கு வந்தான். ஜோயல், சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் எடு. விஷ்ணு, அம்மாவின் காலை சற்று தூக்கி வை, தலைக்கு இரத்த ஓட்டம் போகட்டும். அருண் தன் அறிவு கேட்டியபடி அறிவுரைகள் கொடுத்தான். அவர்கள் மூவரும் சேர்ந்து மிகவும் கவனமாக சாரதா அம்மாவை தாங்கி எடுத்து கட்டிலில் படுக்க வைத்தார்கள். ஜோயல் கொண்டு வந்த தண்ணீரை முகத்தில் தெளித்தான். விஷ்ணு அம்மாவின் குளிர்ந்த பாதங்களை பலமாக தேய்த்தான். என்ன செய்வதென்று அறியாத ஒரு பதற்றத்தில் அவர்கள் இருந்தாலும் அம்மாவுக்கு ஆறுதல் அளிக்க அவர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சித்தார்கள். இந்த சமயத்தில்தான் சாரதா அம்மாவின் மெல்லிய முனகலும் பாத்திரம் விழும் பெரிய சத்தமும் கேட்டு தென்னையிலிருந்து இறங்கிய ராஜன் மாடிக்கு ஓடி வந்தான். திறந்திருந்த வாசல் வழியாக அவன் கண்ட காட்சி அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது. சாரதா அம்மா கட்டிலில் மயக்கமடைந்து கிடக்கிறார். இந்த 3 இளைஞர்களும் அவரின் உடலை பிடித்து தடவி ஏதேதோ செய்கிறார்கள். அவர்களின் பதற்றமான முகங்களும் தரையில் சிதறி கிடக்கும் பலகாரமும் ராஜனின் மனதில் ஒரு தவறான சித்திரத்தை வரைந்தது. நகரத்திலிருந்து வந்த இளைஞர்களை பற்றி கேட்ட குற்றக்கதைகள் ஒரு நிமிடம் அவனது சிந்தனைகளை விஷமாக்கின. அவர்கள் அம்மாவை ஏதோ அபாயப்படுத்த முயற்சிப்பதாக அவன் உறுதியாக நம்பினான். அவனது அன்பு அந்த நிமிடம் பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் வழிமாறியது. ஐயோ, ஓடிவாங்க, சாரதா அம்மாவை இவங்க ஏதோ பண்றாங்க. அவன் தன் முழு சக்தியையும் திரட்டி வெளியே ஓடி கத்தினான். ராஜனின் அலறல் அந்த அமைதியான மதிய வேளையில் ஒரு தீப்பொறி போல பரவியது. அடுத்த வீடுகளிலிருந்து மக்கள் என்னவென்று அறியாமல் வெளியே வந்தார்கள். என்னாச்சு ராஜா என்ற கேள்வியுடன் ஓடி வந்தவர்களிடம் அவன் மூச்சிறைக்க மாடியை நோக்கி கை காட்டினான். அம்மாவ அந்த பசங்க. அவனது வார்த்தைகள் தடைப்பட்டன. அந்த கூட்டம் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அவர்கள் சௌபர்ணினாவின் படிகளை ஏறி அறைக்குள் நுழைந்தபோது கண்டதும் தவறான புரிதலை வலுப்படுத்தும் காட்சியாகவே இருந்தது. பதற்றமடைந்த 3 இளைஞர்கள் கட்டிலில் தளர்ந்து கிடக்கும் சாரதா அம்மா. என்னடா இங்கே நடந்தது? நீங்க யாரடா அவங்களை இப்படி பண்ண? கூட்டத்தில் இருந்து யாரோ கத்தினார்கள். நாங்க ஒன்னும் பண்ணல, அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துவிடுச்சு, கொஞ்சம் மருத்துவமனைக்கு கொண்டு போக உதவுங்க. விஷ்ணு அழுது கொண்டே சொல்ல முயற்சித்தான். ஆனால் அது கூச்சலில் மூழ்கி போனது. யாரோ ஒருவருடைய கையில் இருந்த மொபைல் போனில் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வீடியோவில் அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள். நகரத்திலிருந்து வந்த பசங்க என்ன வேணாலும் செய்வாங்க, கூட்டம் தீர்ப்பளித்தது. அருண் அவர்களுக்கு விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முயற்சித்தான். ப்ளீஸ், சும்மா நேரத்தை வீணடிக்காதீங்க. அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், சீக்கிரம் மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். ஆனால் யாரும் அதை காதில் வாங்கவில்லை. அந்த கூச்சலுக்கிடையில் யாரோ காவல்துறையையும் ஆம்புலன்ஸையும் அழைத்தார்கள். நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வந்தது. அம்மாவை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார்கள். பின்னாலேயே வந்த காவல்துறை வாகனத்தில் சந்தேகத்தின் நிழலில் இருந்த அருணையும் விஷ்ணுவையும் ஜோயலையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள்.
போகும்போது அவர்கள் கண்டார்கள் அண்டை வீட்டார்களின் நிகழ்ச்சி நிறைந்த பார்வைகளை. அவர்கள் நேசித்து அவர்களை பிள்ளைகளைப் போல பார்த்த சௌபர்ணிகாவின் வாசலை கடந்து போகும்போது அவர்களுக்கு சுற்றிலும் அவமானத்தையும் குற்றச்சாட்டுகளின் கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் எழுந்திருந்தன. 2 நாள் நிச்சயமற்ற தன்மைக்கும் சிகிச்சைக்கும் பிறகு சாரதா அம்மாவின் உடல்நிலை மேம்பட்டது. மாரடைப்பின் முதல் கட்டம் அபாயமின்றி கடந்திருந்தது. அவரை ஐசியூவிலிருந்து அறைக்கு மாற்றினார்கள். நடந்த விஷயங்களைப் பற்றி காவல்துறையினர் அவரிடம் பேச வந்தார்கள். இடைக்கிடையே நினைவு வரும்போதெல்லாம் தான் மருத்துவமனையில் இருக்கிறேன், அந்த இளைஞர்கள் எங்கே என்று அவர் விசாரித்திருந்தார். செவிலியர்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு அவரது இதயம் நொறுங்கி போனது. தான் காரணம் அந்த பாவப்பட்ட பிள்ளைகள் குற்றவாளிகளாக முத்திரை குட்டப்பட்டனே என்று நினைத்து அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. காவல்துறை அதிகாரி விவரங்களை கேட்டபோது நிறைந்த கண்களுடன் தழுதழுந்த குரலில் அவர்கள் எல்லாம் விளக்கினார்கள். சார், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் போல. எனக்கு நெஞ்சு வலி வந்தபோது அவர்கள் என்னை காப்பாற்றத்தான் முயற்சித்தார்கள். அவர்களின் சரியான நேரத்து தலையீட்டினால் நான் இப்போது உயிருடன் இருக்கிறேன். அவர்கள் இல்லாவிட்டால் ஒருவேளை நான்... வார்த்தைகள் முடிக்க முடியாமல் விம்மினார்கள். சாரதா அம்மாவின் வாக்குமூலம் தெளிவான ஒரு சான்றாக மாறியது. மருத்துவமனையின் மருத்துவர்களும் அந்த இளைஞர்கள் செய்த முதல் உதவி சரியான திசையில் இருந்ததென்றும் அது அவர்களின் உயிரை காப்பாற்ற ஒருவேளை உதவி இருக்கலாம் என்றும் சாட்சியளித்தார்கள். அதற்கு பிறகு நிரபராதிகளான அந்த இளைஞர்களை ஒரு எச்சரிக்கையுடன் விடுதலை செய்தார்கள். காவல் நிலையத்திலிருந்து வெளியேறி அவர்கள் மூவரும் நேராகச் சென்றது மருத்துவமனைக்குத்தான். அவர்களின் மனதில் கோபமோ பகையோ இருக்கவில்லை. சாரதா அம்மாவை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆகிரகம் மட்டுமே இருந்தது. அறைக்குள் நுழைந்து வந்த அவர்களை கண்டதும் சாரதா அம்மாவின் கண்கள் நிரம்பி வழிந்தது. அவர்கள் மூவரும் அம்மாவின் கட்டில் அருகே ஓடிச் சென்றார்கள். அருண் அவர்களின் குளிர்ந்த கைகளை பிடித்துக் கொண்டான். விஷ்ணுவும் ஜோயலும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கம் தாங்க முடியாமல் குழந்தைகளைப் போல அழுதுவிட்டார்கள். அம்மா, அவர்களுக்கு வார்த்தைகள் வரவில்லை. என் பிள்ளைகளிடம் அம்மா மன்னிப்பு கேட்கிறேன். நான் மயங்கி விழுந்ததற்கு நீங்கள் இவ்வளவு பெரிய பழியை கேட்கும்படி ஆனதே. சாரதா அம்மா தேங்கினார். அம்மா, எதற்காக மன்னிப்பு கேட்கிறீர்கள்? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே, எங்களுக்கு அது போதும். விஷ்ணு கண்ணை துடைத்து கொண்டே சொன்னான். அந்த நிமிடம் அவர்களின் அனைவரின் கண்ணீருக்கும் ஒரே உப்புச்சுவையாக இருந்தது. அன்பு பிணைப்பின் தீவிரத்தில் கலந்த உப்புச்சுவை. சிறிது நேரத்திற்கு பிறகு வாசலில் ஒரு நிழல் வசைவு தெரிந்தது. தலைகுனிந்து குற்ற உணர்வால் தரையை பார்த்த முகத்துடன் ராஜன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, என்னிடம் மன்னிங்க. நான் ஒன்னும் யோசிக்காம... அவனுக்கு வார்த்தைகள் தடைப்பட்டன. சாரதா அம்மா அவனை அருகிலே அழைத்தார்கள். பரவாயில்லை ராஜா, நீ என் மீதான அன்பினால் தானே அப்படி செய்தாய். ஆனால் ஒன்று இருக்கிறது, கண்ணால் காண்பது எல்லாம் எப்பொழுதும் உண்மையாக இருக்காது. அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. உன் அலறல் கேட்டு ஓடி வந்தவர்களும் அதைத்தான் செய்தார்கள். நாட்களுக்கு பிறகு சாரதா அம்மா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். சௌபர்ணிகாவின் வாசலில் அவரை வரவேற்க அந்த 3 பிள்ளைகளும் காத்திருந்தார்கள். ராஜன் குற்ற உணர்வோடு ஒதுங்கி நின்றான். அந்த வீடு பழையதை விட அன்பு நிறைந்த இடமாக மாறியிருந்தது. அந்த இருண்ட சனிக்கிழமை அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது. அவர்களின் பந்தத்தின் ஆழத்தை அதிகப்படுத்தியது. கண்ணால் காண்பதற்கு அப்பால் ஒரு சத்தியம் உண்டென்றும், சூழ்நிலைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் எடுக்கும் முடிவுகள் நிரபராதிகளை எவ்வளவு காயப்படுத்தும் என்றும் அந்த சம்பவம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது. ராஜனின் அவசர செயல் ஒரு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் அது அழிக்க கடினமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. சில நேரங்களில் நாம் செய்யும் நல்ல செயல்கள் கூட மற்றவர்களுக்கு தீங்காக முடியலாம். எனவே எந்த சூழ்நிலையிலும் முழுமையான உண்மையை புரிந்து கொண்ட பிறகு மட்டுமே செயல்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். சௌபர்ணிகாவின் வராண்டாவில் மீண்டும் 4 பேரும் அமர்ந்து தேநீர் குடிக்கும்போது அவர்களுக்கிடையில் இரத்த பந்தத்தை விட வலுவான ஒரு ஆத்ம பந்தம் உருவாகியிருந்தது. பூட்டியிருந்த அறைகளை திறந்தது வாடகைதாரர்களை வரவேற்பதற்காக மட்டுமல்ல, அது ஒரு புதிய குடும்பத்தை வரவேற்பதற்காக இருந்தது. வெறுமையின் சுவர்கள் அன்பு சித்திரங்களால் நிறைந்திருந்தன. சாரதா அம்மாவின் தனிமை என்றென்றைக்குமாக சௌபர்ணிகாவின் படி இறங்கி போயிருந்தது.